நாளைக்கு காலையில வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணும்? வீட்டுக்குள்ளேயே ஒரு வெடி இருக்கே, அத கொளுத்தி போடுவோம். இது 1000 வாலாவை விட நல்லாவே வெடிக்குமே. ஆனா அந்த 1000 வாலாவை எங்க பத்த வைக்கலாம்? எங்க பத்த வச்சா சத்தம் ஜாஸ்தியா இருக்கும்? நந்தினி கிட்ட கேட்கலாமா? ச்சே, அவகிட்ட போய் இதெல்லாம் கேட்டா அவ என்ன நினைப்பா? அதெல்லாம் வேணாம், நாமளே ஏதாவது பிளான் பண்ணி பத்த வச்சிருவோம். நமக்கு தெரியாத பிளானா? ஓகே, வர்றேன். அகிலாவுக்கும் நமக்கும் தான் இப்ப டேர்ம் சரியில்லையே. அவளே என்ன வீட்டுல ஒரு ஓரமா சும்மா இருன்னு சொல்லிருக்கா. இப்ப நான் போய் இதை சொல்லி என் மேல பாஞ்சிட்டா கண்டிப்பா நம்ப மாட்டா. வேற ஏதாவது ஐடியா பண்ணணுமே. என்ன 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 கரெக்ட், அப்படி பண்ணுவோம். ஹோட்டலு என்கிட்ட நீ சவால் விடுறியா? எப்படி வானரும் இன்னும் ஜெயிலுக்கு அனுப்புவியா? மொத்த பேருக்கும் வைக்கிறேன், வாங்க. சரியான நேரம் பார்த்து ஆரம்பிக்கணும். இப்ப ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும்ல? இருக்கும் இருக்கும். ஐயோ, திருடன் 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 திருடன், எல்லாரும் ஓடி வாங்க. திருடன் திருடன், ஓடி வாங்க ஓடி வாங்க. ஐயோ, வீட்டுக்குள்ள திருடன் வந்துட்டான். தூங்கு மூஞ்சிங்களா. ஒருத்தரம் வரலையே, இப்ப என்ன பண்றது? விடக்கூடாது. அருண் அருண், சீக்கிரம் வாடா, வீட்டுக்குள்ள திருடன் வந்துட்டான். அருண், அக்கா, மாமா, வீட்டுக்குள்ள திருடன் வந்துட்டான். சீக்கிரம் வாங்க, எல்லாரும் ஓடி வாங்க, சீக்கிரமா வாங்க. ஐயோ, திருடன் திருடன் திருடன், சீக்கிரமா வாடா. அக்கா ஓடி வாங்க, அக்கா அக்கா வாங்க. அருண் வாடா சீக்கிரம், வீட்டுக்குள்ள திருடன் வந்துட்டானே. ஐயோ, என்னென்ன போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, சீக்கிரமா வாங்க. வா 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 வா. அக்கா வாங்கக்கா, மாமா வாங்க. ஐஸ்வர்யா வா. இந்த பக்கமா ஓடி வந்து இப்படிதானே போனா? இந்த பக்கம். ஆமா, பாத்து போ. டேய், கத்தி வச்சிருந்தா பாத்து போடா. மாமா போங்க, மாமா தனியா போறான். ஐயோ, கத்தி வேற வச்சிருக்கானே. வெளிய கேட்ல இவ்ளோ செக்யூரிட்டி இருக்காங்க, அவங்கள எல்லாம் தாண்டி திருடன் எப்படி வருவான்? கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா. அக்கா, அவன் நல்ல வாட்ட சாட்டமா 5 அடி உயரத்துல ஆஜான பாகுவா முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இருந்தாக்கா. நான் பார்த்தனே, பார்க்கும்போது ரொம்ப பயமா இருந்ததுக்கா. வாங்க வாங்க. அருண் பாத்தியாடா? வெளியில யாரும் அப்படி இல்லையே. கேட்ல செக்யூரிட்டி டியூட்டில தான் இருக்கான். அவன் யாரும் வரலன்னு சொல்றானே. ஐயோ மாமா, நான் 2 கண்ணால பார்த்தனே. திருட மேல இருந்தா ஓடி வந்து இந்த பக்கமா போனா. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அக்கா, நீங்க எல்லாரும் ரூமுக்குள்ள போய் நகை பணம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்கக்கா. போங்க. அருண், ஐஸ்வர்யா, உங்க ரூம்ல போய் எல்லாம் சரியா இருக்கா? ஏதாவது மிஸ் ஆயிருக்கான்னு பாத்துட்டு வாங்க. நான் என் ரூம்ல செக் பண்ணிட்டு வரேன். சரிம்மா, வா ஈசு. ஓகே அருண். ஐயோ, இந்த ஜேம்ஸ் பாண்ட் என்ன உத்து உத்து பாக்குறாரு, கண்டுபிடிச்சிருவாரோ? ஆமா, நீ ஊர் ரூம்ல போய் நகையெல்லாம் சரியா இருக்கான்னு பாக்கலையா? அது மாமா, அவன் திருட வந்து மாடியில இருந்தா வந்தான். ஆனா பாருங்க, நான் ரூம்ல இருந்து வந்தல, அப்பதான் அவனை பார்த்தேன். உங்க ரூம்ல இருந்தா வந்தான். ஐஸ்வர்யா, நகையெல்லாம் சரியா இருக்குல்ல? அக்கா, எல்லாம் சரியா இருக்கா பாத்தீங்களா? எங்க ரூம்ல எல்லாமே பத்திரமா தான் இருக்கு. அப்பா, நம்ம ரூம்லயும் சரியாதான் இருக்கு. நோ ப்ராப்ளம். கடவுளே, நல்லபடியா காப்பாத்திட்டப்பா. இதுவும் திருடு போகல. அம்மா, பரம்பரை நகையெல்லாம் பத்திரமா இருக்குல்ல? பரம்பரை நகையெல்லாம் பெட்டில பத்திரமா இருக்கு. அது என்னதான் பத்திரமா இருந்தாலும் அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து அக்கா கண்ணுல காட்டு, அப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சித்தி, அதான் பத்திரமா இருக்குதுன்னு சொல்றோம்ல, அப்புறம் எதுக்கு எடுத்துட்டு வந்து காட்ட சொல்றீங்க? ஏன் எங்க மேல நம்பிக்கை இல்லையா? சிச்சி, என்னடா நீ? நம்பிக்கை இல்லாமலாம் ஒண்ணும் இல்ல. என்னதான் இருந்தாலும் அது ஆதிகடவர் குடும்பத்து பரம்பரை நகை இல்லையா? அது ஒரு தடவை கண்ணால பாத்துட்டா அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே நிம்மதியா போய் தூங்கலாம். அதுக்காக தான் சொன்னேன். நீ எடுத்துட்டு வந்து அக்கா கிட்ட காமிச்சிட்டேன். ஐஸ்வர்யா, நீ போய் பரம்பரை நகையை எடுத்துட்டு வா.
நகையெல்லாம் அப்படியே இருக்கு. இப்பதான்க்கா நிம்மதியா இருக்கு. ஐசு, இந்த பெட்டிய நீ அக்கா கிட்ட கொடுத்துரு. ஆண்டி தான் எனக்கு கொடுத்துட்டாங்கல்ல. நீ சின்ன பொண்ணு ஐஸ்வர்யா, உனக்கு பரம்பரை நகையோட இம்பார்ட்டன்ஸ்லாம் தெரியாது. என்னமோ எதன்னு நீ அப்படியே அசால்ட்டா வச்சிட்டீனா அக்கா கிட்ட இருக்கிறதா நம்ம எல்லாருக்குமே சேஃப்டி. கொடுத்துரு. ஆமா, அது என்கிட்டயே இருக்கட்டும் ஐஸ்வர்யா. இந்த பெட்டியை வாங்கிக்கோங்க. சரி அகிலா, குடு ஐஸ்வர்யா. பெட்டி இடம் மாறிடுச்சு. இனி ஐஸ்வர்யா அருணால ஒன்னும் பண்ண முடியாது. நாளைக்கு கோயில்ல பார்வதி பரம்பரை நகையை போட்டிருக்கிறத பார்த்து மண்டைய பிச்சுக்குவா. அதுக்கப்புறம் எது போலி எது ஒரிஜினல்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவா. இந்த ஹோட்டல்காரியும் பார்வதியும் மாட்டிக்கிட்டு அல்லாட போறாங்க. நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே. எல்லாரும் இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணு புரியல ஐசு. இது தானா நடந்ததா இல்ல இந்த சித்தியோட திருவிளையாடல் ஏதாவது இருக்கான்னு ஒன்னும் புரியல. ஒருவேளை வனஜா ஆண்டிக்கு நகை பத்தின உண்மை தெரிஞ்சிருந்தா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அருண். நீ சொல்றதும் சரிதான். எனக்கு என்னமோ வனஜா சித்திக்கு இந்த நகையை பத்தின உண்மை தெரிஞ்சிருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இப்பவே பாக்ஸ் ஓபன் பண்ணிருப்பாங்களே. ரொம்ப பயமா இருக்கு அருண். பயப்படாத ஐசு. நகையை பத்தி யாருக்கு எந்த டவுட்டும் வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாரும் ஒரிஜினல் தானே நம்பிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அருண், அப்பா, நீங்க ரெண்டு பேரும் என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? இப்படி ஒரு காரியம் பண்ண உங்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது? ஒரிஜினல் இல்ல போலின்னு அகிலாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? அகிலாவோட குணத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம். ரெண்டு பேரும் இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணி வச்சிருக்கீங்க. அகிலாவை பொறுத்த வரைக்கும் பரம்பரை நகைங்கிறது தங்கம் இல்ல, அது குடும்ப கௌரவம். நீங்க பண்ணிருக்கிறது பெரிய மோசடி. இந்த தப்பா அகிலா மன்னிக்கவே மாட்டா. ஆமா, இந்த போலி நகைய எப்போ ரெடி பண்ணீங்க? எதுக்காக ரெடி பண்ணீங்க? பரம்பரை நகையை போட்டுக்கிட்டு ஐஸ்வர்யாவை அம்மா முன்னோர்களுக்கு பூஜை பண்ண சொன்னாங்கல்லப்பா, அப்ப ரெடி பண்ணது. அப்போ அன்னைக்கு பூஜையில ஐஸ்வர்யா போட்டிருந்தது இந்த போலி நகையை தானா? ஆமா ஆமாப்பா. அதனாலதான் அன்னைக்கு நகைய பாலிஷ் போட வேணான்னு நாங்க ரெண்டு பேரும் தடுத்தோம். பாலிஷ் போட வேணான்னு சொன்னதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்கா? ஆமா அங்கிள், நியாயமா மூத்த மருமக பார்வதி தானே, அவதானே பரம்பரை நகையை போட்டு பூஜை பண்ணணும். குருஜி கூட அததானே சொன்னாரு. ஆனா ஆண்டி திடீர்னு பார்வதிய பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அங்கிள். அதனால ஆண்டிக்கு தெரியாம பார்வதி கிட்ட நகைய கொடுத்து பூஜை பண்றதுக்காக நாங்க இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணோம். அப்பா, இந்த விஷயத்த நாங்க உங்ககிட்ட சொல்லிருக்கணும். சொல்லாம இருந்தது எங்களோட தப்பு தான். எங்களை மன்னிச்சிருங்கப்பா. உங்க நோக்கம் நல்லதுதான், பார்வதிக்காக பண்ணது சரியானதுதான். ஆனா
அதுக்காக நீங்க தேர்ந்தெடுத்த வழி ரொம்ப தப்பானது, ஆபத்தானது. இப்ப என்னதான்ப்பா பண்றது? போலி நகையை வச்சு பூஜை பண்ண விஷயம் அகிலாவுக்கு தெரிஞ்சா அவ மனுஷியாவே இருக்க மாட்டா. இப்போதைக்கு போலி நகையை பத்தி அகிலாவுக்கு தெரியாம பாத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இந்த நகை விஷயத்த இதோட மறந்துருங்க. இனிமே அதை நான் பாத்துக்கிறேன். நகைக்கும் உங்களுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல, சரியா? கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. அங்கிள் ஆறுதல் சொல்லிட்டு போனாலும் ஆண்டி கிட்ட இருக்கிற போலி நகைய நினைச்சா டென்ஷனா இருக்கு. மாமா இந்தாங்க கரெக்டா வாங்கிக்கோங்க. பண்ணிடுறேன். அந்த அம்மா வேற இன்னைக்கு வர்றதா இருக்காங்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஜானகி வேற எங்க போயிட்டான்னு தெரியல. ஜானு, ஜானு. இங்க தாங்க இருக்கேன். ஜானு மொளனி ஏலம் போட்டுட்டு இருக்கீங்க. ஆமா, உன்னை போய் ஏலத்துல விடுவாங்களா? அங்க சாமி அலங்காரத்துக்காக காத்துட்டு இருக்காரு. நீ போ. நான் போறேன். என்ன? ஆதி பார்வதியும் சீக்கிரமா ரெடி ஆக சொல்லுங்க. என்னது ரெடி ஆகலையா? ஆமா, சாமிக்கு சாத்த வேண்டிய திருமங்கலை கூட அவங்க கிட்ட தான் இருக்கு, வாங்கிட்டு வாங்க. ஐயோ, அந்த அம்மா வேற வந்துருவாங்களே, இன்னும் ரெடி ஆகலையா? என்ன இன்னும் போகலையா நீ? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன அது? இந்த பட்டு புடவை எனக்கு எப்படி இருக்கு? ஆமா, திருவிழான்னு வந்தோடனே ஒரு பட்டு புடவை கட்டிட்டு மேனா மணிக்குன்னு ஆடிட்டு திருவீங்க. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க, எதுக்கோ தெரியுமா கற்பூர வாசனை. எதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அதான் கழுதானே தெளிவா சொல்றாங்கல்ல, இன்னுமா புரியல? அதெல்லாம் ஒரு யாட சொல்லக்கூடாது, பேச வேண்டாம். எல்லாம் மாத்தி மாத்தி ரெடி ஆயிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆகட்டும் ஆகட்டும். ஆனா அதுக்குள்ள இந்த கூட்டத்தை வெளியில அனுப்பணுமே. பட்டமா, அம்மா கொஞ்சம் இங்க வாயேன். இந்த வரேம்மா. அம்மா, ஏன் பட்டமா கூப்பிட்ட உடனே வரமாட்டியா? அங்க நின்னுகிட்டா அம்மா பெரியம்மான்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வருவியா? சாரிம்மா, சொல்லுங்கம்மா. சொல்றேன். நீ என்ன பண்றனா, காசிமேட்டுக்கு போய் நல்ல பெரிய வஞ்சர மீனா வாங்கிட்டு வா. மீன் ஏற்கனவே வாங்கிட்டு வந்தாச்சுமா. அது காசிமேட்ல இருந்து வாங்கினதா? இல்லம்மா. அப்புறம் என்ன, முதல்ல கிளம்பு. அம்மா, நெக்ஸ்ட் இவங்க 2 பேரையும் அனுப்பணுமே. அனுப்பிடுவோம். ஜெயா, சுதா 2 பேரும் இங்க வாங்க. சொல்லுங்கம்மா. சொல்றேன். நீ என்ன பண்றனா, அப்பா வேற யாரும் இல்லையே. ஓகே. ஐயோ, இந்த கபாலியை மறந்துட்டோமே. இப்ப என்ன பண்ணலாம்? ரெடி ஆயிட்டு இருக்காங்க போல இருக்கு. வாங்க 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 வாங்க. வரணும் தானே காத்திருக்கேன். ஓ, மேடம் வந்தாச்சு. அருண், மா, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? நான் திரும்பி வரதுக்குள்ள எல்லா வேலையும் கரெக்டா முடிஞ்சிருக்கணும். ஓகேமா, நீங்க வரதுக்குள்ள எல்லாத்தையுமே பர்ஃபெக்ட்டா முடிச்சு வச்சிடுறேன். நாங்க பாத்துக்கிறோம் ஆண்டி, நீங்க போயிட்டு வாங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். பை. அக்கா,
நானும் உங்க கூட கோயிலுக்கு வரட்டுமா? இப்ப என்ன திடீர்னு என் கூட கோயிலுக்கெல்லாம் வரேன்னு சொல்ற? அது நீங்க போறீங்களேக்கா இப்ப அந்த பெருமாள் கோவில், அந்த கோவில்ல ஒரு ஆஞ்சநேயர் இருக்காராம். அந்த ஆஞ்சநேயருக்கு வடமாலை போட்டா நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த தோஷம் போயிடுமாக்கா? ப்ளீஸ் என்னையும் கூட்டு போங்க. போயிட்டாங்க. எஸ். அம்மா வெளியே போனதுக்கு அப்புறம் சித்தி வீட்டுல இருப்பாங்களே, எப்பறா நம்ம சமாளிக்க போறோம்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அவங்களே வாண்டடா வந்து அம்மா கூட போயிட்டாங்க. இப்பதான் நமக்கு நிம்மதி. சரி, நம்மளும் சீக்கிரம் கிளம்பி போயிட்டு ஆண்டி வரதுக்குள்ள திரும்ப வந்துடலாம். அதுவும் சரிதான். நானும் போயிட்டு ஓகேப்பா, பாய் சார். ஐசே 2 நிமிஷம், ஷர்ட் மட்டும் மாத்திட்டு வந்துறேன். Dress அப்புறம் மாத்திக்கலாம். நம்ம என்ன gift ரெடி பண்ணவே இல்ல. ஆமா இல்ல, சரி இரு, நான் gift எடுத்துட்டு வரேன். Lock the door. அருண், அப்பா ரெடி ஆகாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, gift பேக் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஹெல்ப் பண்றேன், நீ போய் ரெடி ஆகு. போ. சரிப்பா, ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துறேன். ஐஸ்வர்யா, குடுமா, நான் ஹெல்ப் பண்றேன். சொல்லு திவ்யா. ஹலோ மேடம், வனஜா மேடம் ரூமை லாக் பண்ண சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அருண், ஐஸ்வர்யா, புருஷோத் அவங்க 3 பேரையும் ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டேன் மேடம். வெரி குட். வனஜாண்டி சொல்லும் போது நீ அந்த கதை ஓபன் பண்ணிவிடு. ஓகே? ஓகே மேடம். இனிமேதான் என் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது.